வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் ஏற்ற ஒரு சூப்பரான எம்டி சால்னா தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 2 வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நாளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி. இப்போ இதை லேசாக வதக்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆறில் ஒன்று அரைச்சிக்கலாம். 1/4 கப்பு தேங்காவும், ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா ஊற வச்சது சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள். நீங்கள் எந்த கறி மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சதை அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். கசகசா, முந்திரி, தேங்காய் பேஸ்ட் அரைச்சதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிடலாம். கிண்டி விட்டுட்டு இந்த டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். குக்கராக இருந்ததுன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.